ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 25ஆம் அத்தியாயம். மகாதேவனார் பார்வதி தேவியை சந்தித்தல். அன்னை பார்வதியை திருமணம் செய்வதில் ஆர்வம். அர்ஜுனன் கூறினான், தேவரிஷியே, தாங்கள் விவரிக்கும் இக்கதை அமிர்தத்தைப் போல உயிரூட்டுவதாக உள்ளது. முனிவரை மேலும் எனக்கு கூறுங்கள். சதி தேவியை தனது மனைவியாகவும் தாரகாசுரனை வதம் செய்யும் பணியையும் இறைவன் மகேஸ்வரனார் அறிந்திருந்தார். சதியின் பிரிவால் ஏற்பட்ட துயரத்தின் காரணமாக அவர் தவம் செய்து கொண்டிருந்தார். இவையெல்லாம் இருந்த போதிலும் அவர் ஏன் ஸ்மரணை காமனை எரித்தார்? சதியின் பிரிவால் அவர் தவம் செய்தார் என்றும் அவளுடன் இணைய வேண்டும் என்ற விருப்பத்தினால் இமயமலையில் ஹிமாத்ரியில் தங்கினார் என்றும் தாங்கள் கூறியிருந்தீர்கள் அல்லவா? நாரத மாமுனி விவரித்தார். பிருத்தையின் மைந்தனே அர்ஜுனா, தொடக்கத்தில் பவனின் சிவனின் விருப்பம் இதுவாகவே இருந்தது என்பது உண்மைதான். தவம் இயற்றுவதற்கு முன் நான் அவளுடன் இணையக்கூடாது. தவம் இல்லாவிட்டால் உடல் தூய்மை அடைவதில்லை. தூய்மையற்ற உடலை கொண்டவருடனான உடல் ரீதியான தொடர்பு முறையானதல்ல. அனைத்து சிறந்த செயல்களுக்கும் தவம்தான் மூல காரணமாகும். தவம் செய்யாதவர்களின் சாதனைகள் பெரியோர்களின் செயல்களுக்கு இணையான நிலையை அடைவதில்லை. இதனால்தான் இறைவன் அந்த ஆணவம் கொண்டவனான காமனை எரித்தார். ஸ்மரன் எரிக்கப்பட்ட போது இறைவன் அன்னை பார்வதியை அங்கே நாணத்துடன் நிற்க விட்டு சென்றார். கணங்களுடன் சிவகணங்களுடன் இணைந்து இறைவன் கைலாயத்தை அடைந்தார். தேவி மிகுந்த மனச்சோர்வடைந்து ஒவ்வொரு அடியிலும் தள்ளாடினாள். தன் வாழ்வை சபித்தவாறே அவள் இங்குமங்கும் அலைந்தாள். தன் சிகரத்தில் புலம்பிக் கொண்டிருந்த ரதி தேவியிடம் இமயமலையான ஹிமாத்ரி வினவியது, மங்களகரமான பெண்ணே, நீ யார்? யாருக்கு சொந்தமானவள்? ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? வினவப்பட்ட போது ரதி தேவி நிகழ்ந்த அனைத்தையும் விவரித்தாள். ரதி தேவி இவ்வாறு கூறியதும் அந்த மலையரசனின் மனம் கலங்கியது. அவன் பார்வதி தேவி இருந்த இடத்திற்கு சென்று தன் மகளின் கரத்தை பிடித்து கொண்டு தனது நகரத்திற்கு அழைத்து சென்றான். அவள் தன் தோழிகள் வாயிலாக பெற்றோரிடம் இவ்வாறு தெரிவித்தாள். துரதிருஷ்டவசமான இந்த அற்பமான உடலால் என்ன பயன்? நான் விரும்பிய மணாளனை அடைவேன் அல்லது இந்த உடலை துறப்பேன். விரும்பிய ஒன்றை அடைவது கடினம் என்றால் தவமின்றி அதை எப்படி பெற முடியும்? எனவே பல்வேறு வகையான விரதங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் மூலம் என் உடலை வருத்தி மெலியச் செய்வேன். உங்கள் இருவருக்கும் என் மீது அன்பு இருந்தால் இதற்கு எனக்கு அனுமதி அளியுங்கள். இச்சொற்களை செவிமடுத்ததும் அவளுடைய பெற்றோர்கள் அந்த மங்களகரமான பெண்ணிடம் உமா, அதாவது வேண்டாம் அல்லது செய்யாதே என்று கூறினர். மிகவும் மென்மையான மகளே, தவத்தின் வலியையும் கடுமையையும் தாங்கும் ஆற்றல் உன் உடலுக்கு இல்லை. மென்மையான தோற்றம் கொண்ட பெண்ணே, எதிர்காலத்தில் நிகழவிருப்பனவற்றை எக்காலத்திலும் தவிர்க்க இயலாது. ஒருவன் விரும்பாதிருந்தாலும் எதிர்கால நிகழ்வுகள் நிகழ்ந்தே தீரும். எனவே பெண்ணே, தவத்தால் எந்த பயனும் விளையப் போவதில்லை. ஸ்ரீதேவி பதிலளித்தாள், உங்களின் இந்த கூற்று சரியல்ல என்பது என் கருத்து. விதிவசத்தால் மட்டுமே காரியங்கள் கைகூடுவதில்லை. ஒருவன் பலனை பெறுவது என்பது ஒரு பகுதி விதியாலும் ஒரு பகுதி முயற்சியாலும் மற்றொரு பகுதி இயற்கையான நிகழ்வு போக்காலும் அமைகிறது. பலனை அடைவதற்கு நான்காவது வழிமுறை ஏதுமில்லை. பிரம்மதேவர் தன் தப வலிமையினாலேயே பிரம்மா எனும் பதவியை அடைந்தார் என்று கூறப்படுகிறது. மற்றவர்கள் எதை அடைந்தார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. நிலையற்ற, அதாவது அழியக்கூடிய இந்த உடலை கொண்டு விரும்பிய காரியம் நிறைவேற்றப்படாவிட்டால் அழிந்த பின்னர், அதாவது உடல் அழிந்த பின்னர், உயிர் பிரிந்த பின்னர் ஒரு மூடனே வருந்துவான். இதுவே இந்த உடலின் இயல்பு. அது ஓரிடத்தில் பிறந்து வேறொரு இடத்தில் அழிகிறது. சில சமயங்களில் அது கருவிலேயே அழிகிறது. சில சமயங்களில் பிறந்த உடனேயே அழிகிறது. இது குழந்தை பருவத்திலோ இளமையிலோ அல்லது முதுமையிலோ அழிந்து போகக்கூடியது. ஒருவன் தன் குறிக்கோளை அடையாவிட்டால் நிலையற்ற இந்த உடலால் என்ன பயன்? இவ்வாறு கூறிய பின்னர் அவள் பல அற்புதங்களும் மர்மங்களும் நிறைந்த புனிதமான இமயமலையின் உச்சிக்கு சென்றாள். அவளுடன் அவளது தோழிகள் சென்றனர். அவளது பெற்றோர் விழி நீருடன் அவளை கண்டு கொண்டிருந்தனர். அங்கே மலைகள் தனது விலை உயர்ந்த ஆடைகளையும் அணிகலன்களையும் களைந்தது. தெய்வீகமான மரப்பட்டை ஆடைகளை அணிந்து மிகுந்த கட்டுப்பாடுடன் தேவி பார்வதியானவள் தவம் இருந்தாள். ஈஸ்வரனாரை தனது இதயத்தில் இருத்தி மிகுந்த ஆர்வத்துடன் பிரணவ மந்திரத்தை, அதாவது ஓம்காரத்தை உச்சரித்த அன்னை பார்வதி தேவி முனிவர்களாலும் போற்றப்பட தகுதியானவளாக திகழ்ந்தாள். மேலும் அவர்களாலே போற்றப்பட்டும் வந்தாள். பிருத்தையின் மைந்தனே,
அவள் நாள்தோறும் 3 வேளை புனித நீராடினாள். 100 ஆண்டுகள் வரை அவள் பாடல ட்ரம்பட் மரத்தின் இலையை மட்டுமே உணவாக கொண்டாள். அடுத்த 100 ஆண்டுகள் வாடிய வில்வ இலையை மட்டுமே உட்கொண்டாள். மேலும் 100 ஆண்டுகள் அவள் நீரை மட்டுமே அருந்தினாள். பின்னர் மேலும் 100 ஆண்டுகள் காற்றை மட்டுமே உட்கொண்டு வாழ்ந்தாள். அதன் பின்னர் கடுமையான விரதங்களை கடைபிடித்து கொண்டு தன் பாத பெரு விரல்களின் மீது நின்றார். பின்னர் அவள் எவ்வித உணவும் உட்கொள்ளாமல் இருந்தாள். அவளது தவத்தின் தீவிரத்தால் மக்கள் வாடி வதங்கினர். அவளது தவத்தால் பிரபஞ்சமே தகிப்பதை கண்ட ஹரனாரான சிவபெருமான் ஒரு பிரம்மச்சாரியின் வேதமானவரின் வேடத்தில் நேரில் அங்கு வந்தார். அவர் மரப்பட்டையாலான தெய்வீக ஆடைகளை அணிந்திருந்தார். ருரு வகை மானின் தோலால் தன்னை மூடியிருந்தார். தகுந்த நற்பண்புகள் கொண்ட ஒரு தண்டத்தை கோலை அவர் ஏந்தியிருந்தார். அவர் விழிப்புணர்வுடனும் கண்ணியமான நடத்தையுடனும் திகழ்ந்தார். அப்போது அவரது தோழியர் அவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று போற்றினர். மலை மகளை அன்னை பார்வதியை சந்திக்க விரும்புவதாக அவர் கூறிய போது அவளது தோழியர் அவரை பின்வருமாறு காத்திருக்குமாறு வேண்டினர். புனிதமான பிராமணரை, பெரும்பாக்கியம் வாய்ந்த இப்பெண்மணி புனிதமான விரதங்களையும் கட்டுப்பாடுகளையும் மேற்கொண்டுள்ளார். இன்னும் 5 முகூர்த்தங்களில், அதாவது 4 மணி நேரத்தில் அவரது புனித விரதங்கள் நிறைவடையும். எனவே அதுவரை காத்திருங்கள். அதன் பின்னர் பிராமணரை அறம், பக்தி மற்றும் இறைப்பற்று தொடர்பான பல்வேறு தலைப்புகளில் எங்கள் தோழியுடன் தாங்கள் உரையாடலாம். இப்படி கூறிய பின்னர் விஜயா மற்றும் ஜெயா உள்பட பிற தோழிகள் விழிகளில் வெளிநீர் மல்க அந்த பிராமணரின் முன்னிலையில் தேவியின் செயல்களை விவரித்தவாறு தங்கள் நேரத்தை கழித்தனர். குறிப்பிட்ட காலம் முடிவதற்கு சற்று முன்பு மிகுந்த புத்திசாலியான அந்த பிரம்மச்சாரி சுற்றுப்புறத்தை ஆய்வு செய்வது போன்ற பாவனையில் அவளது ஆசிரமத்திற்கு அருகில் இருந்த ஒரு ஆழமான நீர்நிலைக்கு சென்றார். அவர் அதில் விழுந்து உரத்த குரலில் அலறினார். நான் இங்கே மூழ்கி கொண்டிருக்கிறேன். யாராவது ஒருவர் தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள், மேலே தூக்குங்கள். அவர் கூர்மையான குரலில் அலறுவதை செவிமடுத்த விஜயா மற்றும் பிறர் அங்கு வந்து தங்கள் கரங்களை அவருக்கு நீட்டினர். அப்போது அவர் மேலும் மேலும் ஆழமாக மூழ்கி இன்னும் தொலைவிற்கு சென்றவாறே உரத்த குரலில் அலறினார். ஆன்மீக சாதனைகள் ஏதுமற்ற ஒரு பெண்ணை தொடுவதை விட நான் இறப்பதே மேல். இது பொய் அல்ல. அப்போது பார்வதி தேவி தாமே தனது புனித விரதங்களை முடித்துவிட்டு அங்கு வந்தார். அவள் தனது இடது கரத்தினை அவருக்கு நீட்டினாள். ஆனால் அவர் அதை ஏற்கவில்லை. அன்புமிக்க பெண்ணே, தூய்மையற்றதையும் இகழ்ச்சியுடனும் செய்யப்பட்டதையும் குறைபாடுடைய ஒருவரால் செய்யப்பட்டதையும் எவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உனது இடது கரம் அசுத்தமானது, அதை நான் ஒருபோதும் பற்ற மாட்டேன். இவ்வாறு கூறப்பட்டதும் பார்வதி தேவி கூறினார், பிராமணரை, தேவர்களின் தலைவருக்காகவே ஒதுக்கப்பட்ட எனது வலது கரத்தை நான் வேறு யாருக்கும் நீட்ட மாட்டேன். கடுமையான தவத்தினால் அது சிதைந்து போகும் நிலையில் இருந்தாலும் சிவபெருமானே, பவனாரே எனது வலது திருக்கரத்தை பற்றுவார். நான் கூறியது உண்மையே. அந்த பிராமணர் கூறினார், உனக்கு இத்தகைய செருக்கு இருக்குமானால் நான் கூறுவதை தடுக்க யாரால் முடியும்? உனது விரதத்தை போலவே எனது விரதமும் அசைக்க முடியாது. ருத்ரராலும் மதிக்கப்பட தகுந்தவர்கள் நாங்கள் பிராமணர்கள். மரணத்தின் விளிம்பில் இருக்கும் ஒரு துயருற்ற பிராமணரை புறக்கணிக்கும் வகையிலான உனது தவம் எத்தகையது? கூறுவாய். பிராமணர்களை நீ அவமதிப்பாயானால் என் கண் எதிரே நில்லாமல் அகன்று விடுவாய். அவர்களை வணக்கத்திற்குரியவர்களாக நீ கருதினால் என்னை மேலே தூக்கி விடுவாய். இல்லை எனில் வேண்டாம். அதன் பின்னர் நன்மை தீமைகளை பலவாறு சிந்தித்து கண்ட அந்த சிறந்த பெண்மணி மற்ற எல்லா தர்மங்களையும் விட அந்த பிராமணரை தூக்கி விடுவதே மேலானது என்று கருதினார். பின்னர் அவர் தனது வலது கரத்தினை நீட்டி அவரை மேலே தூக்கினார். உலக வாழ்வு என்னும் கடலில் மூழ்கும் ஒருவனை பெண் மீட்கிறாள் என்பதை உணர்த்துவதற்காகவே உலகத்தின் தோற்றுவாயான இறைவனே இவ்வாறு செய்தார். அவரை மேலே தூக்கிய பின்னர் அவர் நீராடிவிட்டு யோக நிலையில் அமர்ந்தார். அப்போது அந்த பிராமண மாணவர் புன்னகைத்து கொண்டே கூறினார், சிறந்த பெண்ணே, மெல்லிய அங்கங்களை கொண்டவளே, உறுதியான யோக நிலையில் அமர்ந்திருக்கும் நீ என்ன செய்ய விரும்புகிறாய்? தேவி பதிலளித்தார், எனது மனம் மகாதேவனிடம் நிலைத்திருந்த போதிலும் நான் உச்சிஷ்டம், அதாவது எஞ்சிய அல்லது தீட்டுப்பட்ட நிலை ஆகிவிட்டதால் யோக அக்னியால் இந்த உடலை எரித்துவிடப் போகிறேன். பின்னர் அந்த பிரம்மச்சாரி கூறினார், பார்வதி, ஒரு பிராமணனின் விருப்பப்படி சில வார்த்தைகளை
கூறிய பின்னர் நீ விரும்பியபடி செய்யலாம். நல்லவர்களால் ஒரு பிராமணனின் விருப்பம் ஒருபோதும் புறக்கணிக்கப்படக்கூடாது. தேவி பார்வதி இதை தர்மமாக ஏற்றுக்கொண்டால் என்னுடன் சிறிது நேரம் உரையாடுவாய். தேவி கூறினார், பிராமணரே உரையாடுங்கள். நான் ஒரு முகூர்த்த காலம், அதாவது 48 நிமிடங்கள் காத்திருப்பேன். பின்னர் விரதத்தை கடைபிடிக்கும் அந்த புனிதர் தோழிகளுடன் இருந்த தேவியை நோக்கி இவ்வாறு கூறினார், அழகிய பெண்ணே, உன் இளமையின் மலர்ச்சியான பருவத்தில் இந்த தவத்தை எதற்காக தொடங்கினாய்? இது உனக்கு பொருத்தமானதாக எனக்கு தோன்றவில்லை. மலைகளின் அரசரின் இல்லத்தில் மனித பிறவியினும் அரிய பேற்றை நீ அடைந்துள்ளாய். மென்மையான பெண்ணே, மிகவும் அரிதான உலக இன்பங்கள் அனைத்தையும் ஏன் துறந்து உன் உடலை துன்புறுத்துகிறாய்? பனி தாக்கிய தாமரை கொடியைப் போல மிகவும் வாடிப்போயிருக்கும் மென்மையான உடல்வாகு கொண்ட உன்னை காண்பது எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. சிறந்த பெண்ணே, உன் உடலை துறக்க விரும்புகிறாய் என்பது உன்னை குறித்த மற்றொரு விஷயமாகும். இது எனக்கு மிகுந்த மன வேதனையை தருகிறது. பெண்ணே, உனக்கு இன்னும் தெளிவு பிறக்கவில்லை. மனிதர்கள் விஷயத்தில் காமதேவன் மன்மதன் இழிவானவனும் வஞ்சனை மிக்கவனும் ஆவான் என்ற கூற்று உண்மையே. ஏனெனில் நீ அன்பிற்குரியவளாக இருந்த போதிலும் அனைவருக்கும் வணக்கம். இத்தகைய செயல்களால் உங்கள் உடலை துன்புறுத்தி கொள்கிறீர்கள். நீங்கள் விரும்பும் அவர் ஆடையற்றவர். அவரது பூர்வீகமோ குடும்ப பின்னணியோ அறியப்படாதவை. அவர் சூலாயுதத்தை ஏந்தியவர், பூதகணங்களின் தலைவன், சுடுகாட்டில் வசிப்பவர், காளையை வாகனமாக கொண்டவர், உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொள்பவர். அவர் யானை தோலை ஆடையாக கொண்டவர். அரவங்கள் முதலானவை அவர் உறுப்புகளை அலங்கரித்துள்ளன. சடாமுடியை அணிந்தவர், விசித்திரமான விழிகளை கொண்டவர், முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். அவர் உங்களுக்கு எவ்வாறு பொருத்தமானவராக இருக்க இயலும்? உயர்குடி பிறப்பு, நன்னடத்தை மற்றும் பிற நற்பண்புகளே மணமகனுக்குரிய தகுதிகளாக அறிஞர்களால் கூறப்பட்டுள்ளன. அவரிடம் அவற்றில் ஒன்று கூட இல்லை. எனவே அவர் உங்களுக்கு பொருத்தமானவர் அல்ல. அன்னை பார்வதி தேவி முன்பு சந்திரனின் கலை நிலவு அவருடன் இணைய விரும்பியதற்காகவே பரிதாபத்திற்குரியதாக இருந்தது. இப்போது நீயும் அவரது துணையை விரும்பும் மற்றொருவராக ஆகியிருக்கிறாய். பார்வதி, நாங்கள் முனிவர்கள் அனைவரையும் சமமாகவே நோக்கினாலும் உனது இந்த செயல் எனக்கு துன்பமளிக்கிறது. இது வேள்வி தூணாக யூபம் அமைப்பதற்கு பதிலாக குற்றவாளிகளை குத்தி கொள்ளும் கழுமரத்தை சூலம் தேர்ந்தெடுப்பது போன்றதாகும். காளையின் மீது ஏறி செல்லுதல், சுடுகாட்டில் வசித்தல், கரங்களில் யானை தோலால் கட்டப்பட்ட ஆடையையும் கொண்ட ஒருவருடன் கைகோர்த்து செல்லுதல், இவை அனைத்தையும் நீ எவ்வாறு தாங்கிக் கொள்ள இயலும்? சாதாரண மக்களின் ஏளன சிரிப்பை தூண்டும் வகையிலும் நீ இந்த முயற்சியை தொடங்கியுள்ளாய். பெண்ணாகிய நீ பூதியுடன் சாம்பல் செல்வம் தொடர்பு கொள்ள ஏன் விரும்பினாய்? எனவே மன்மதனின் எதிரியும் அனைவருக்கும் பகைவருமான அவரிடமிருந்து உன் மனதை விலக்கிக் கொள்வாய். மானை போன்ற விழிகளை உடையவளை, குரங்கை போன்ற விழிகளை உடையவரை திருமணம் செய்ய முயல்வதை கைவிடுவாய். ஈஸ்வரனே ஒரு பிரம்மச்சாரியாக வந்து ஈஸ்வரனுக்கு எதிராக பேசுவதை செவிமடுத்த தேவி மிகுந்த கோபம் அடைந்து உணர்ச்சி வசப்பட்டதால் தழுதழுக்கும் குரலில் உரையாடத் தொடங்கினாள். பிராமணரை, சங்கரனாரை குறித்து இவ்வாறு பேசாதீர்கள், கூறாதீர்கள். தேவர்களின் தலைவரை இகழ்ந்து கூறுபவன் அடர்ந்த இருளில் நரகத்தில் வீழ்கிறான். அந்த இறைவனின் செயல்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. பிராமணரே, இந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுபட இதனை செவிமடுங்கள். அவரே அனைத்து உலகங்களுக்கும் ஆதி காரணம். எனவே அவருடைய குலத்தை யார் அறிய முடியும்? முழு பிரபஞ்சமும் அவரே வடிவாக இருப்பதால் அவர் திக்பாலகன், திசைகளையே ஆடைகளாக கொண்டவர் என்று அழைக்கப்படுகிறார். 3 குணங்களின் வடிவமான சூலம் என்ற ஆயுதத்தை ஏந்தி இருப்பதால் அவர் சூலி என்று அழைக்கப்படுகிறார். பூதங்கள் என்பவை பந்தனங்களுக்கு உட்படாதவை, அதாவது எல்லா வகையிலும் முக்தி அடைந்தவை. அந்த பூதங்களுக்கு அவரே தலைவன். சுடுகாடு என்பது முழு உலகத்தையும் குறிக்கிறது. தன்னை சரண் அடைந்தவர்களிடம் கருணை கொண்டிருப்பதால் அவர் அங்கு வசிக்கிறார். பூதி என்பது செல்வத்தை குறிக்கிறது. அதை அவர் தரித்திருப்பதால் பூதபிருத் என்று அழைக்கப்படுகிறார். தர்மம் விருட்சம் காளை என்று அழைக்கப்படுகிறது. அதன் மீதே அவர் சவாரி செய்கிறார். எனவே அவர் விருஷி எனப்படுகிறார். கோபம் முதலான தீய
குணங்களே அரவங்கள். பிரபஞ்சத்தின் வடிவமாக திகழும் இறைவன் அவற்றை தன் கட்டுப்பாட்டில் அடக்கி வைத்துள்ளார். பல்வேறு வகையான புனிதமான சடங்குகள், கர்மயோகங்கள் அவரது சடாமுடியாக உள்ளன. 3 வேதங்களும் அவரது 3 விழிகளாகும். திரிபுரம் என்பது 3 குணங்களை கொண்ட பௌதிக உடலை குறிக்கிறது. இறைவன் அதனை சாம்பலாக்குகிறார். எனவே அவர் திரிபுரகணன், திரிபுரத்தை அழிப்பவர். திரிபுரகணன் திரிபுரத்தை அழிப்பவர் என்று குறிப்பிடப்படுகிறார். திரிபுரம் என்பது 3 குணங்களை கொண்ட பௌதிக உடலை குறிக்கிறது. இறைவன் அதை சாம்பலாக்குகிறார். எனவே அவர் திரிபுரகணன், திரிபுரத்தை அழித்தவர் என்று போற்றப்படுகிறார். இத்தகைய இயல்புடைய மகாதேவரை புரிந்து கொண்ட நுட்பமான பார்வையுடையவர்கள் ஹரனை, சிவனை வழிபடாமல் எப்படி இருக்க முடியும்? அதாவது பிராமணரே, மக்கள் அனைவரும் உலக வாழ்க்கையை கண்டு அஞ்சுவதால் எதையும் நன்கு சிந்தித்து ஆராய்ந்த பின்னரே செய்கிறார்கள். நானும் இதனை நன்கு சிந்தித்த பின்னரே செய்துள்ளேன். அவர் மங்களகரமானவராக இருந்தாலும் சரி, அமங்கலகரமானவராக இருந்தாலும் சரி, நீயும் அவரை வழிபடுவாயாக. அவள் அவ்வாறு கூறிய போது அந்த பிராமணரின் உதடுகள் லேசாக துடித்தன. அதை உணர்ந்த அவள் தன் தோழியிடம் அவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார் என்று கூறினாள். இந்த பிராமணரை தடுத்து நிறுத்துவோம். அவர் பெரியோர்களை குறித்து குறைத்து பேசுகிறார். அவர் பேசுபவர் மட்டுமல்லாமல் அதை கேட்பவரும் அந்த பாவத்தில் பங்குதாரர் அவர். அல்லது இந்த பிராமணருடன் விவாதம் செய்தால் நமக்கு என்ன பயன்? நம் செவிகளை பொத்திக் கொண்டு அங்கிருந்து சென்று விடுவோம். அவர் எப்படியாவது இருந்து விட்டு போகட்டும். அவள் அவ்வாறு கூறி எழுந்து செவிகளை பொத்திக் கொண்டு செல்ல முற்பட்ட போது ஹரன் தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தி அவளது ஆடையை பற்றி கொண்டார். இறைவனை கண்டதும் அந்த மகாதேவி கலக்கமடைந்தாள். உமாதேவி மகேசனின் முன் தலை வணங்கி அவரை துதித்தாள். மகாதேவன் அவளிடம், அழகிய பெண்ணே, நான் உனது அடிமை. தவமெனும் செல்வத்தை கொண்டு நீ என்னை விலைக்கு வாங்கி கொண்டாய். உனக்கு விருப்பமானதை என்னிடம் கட்டளையிடுவாய் என்று கூறினார். தேவி கூறினாள், சம்பமூர்த்தியே, தாம் என் மனதிற்கு தலைவன். என் மனமானது ஏற்கனவே தமக்கு அளிக்கப்பட்டு விட்டது. என் பெற்றோர் என் உடலுக்கு உரியவர்கள். அவர்களை நீ மதித்து நடப்பதே தகுதியானது. மகாதேவனார் கூறினார், அழகு வாய்ந்த உன்னை கண்டதும் உன் தந்தை ஒரு சபதம் செய்தார். என் மகளை சுயம்பரத்தின் மூலமே திருமணம் செய்து கொடுப்பேன், வேறு விதமாக அல்ல என்று. எனவே அவர் சொற்படியே நடக்கட்டும். சிறந்த இடுப்பழகை கொண்ட பெண்ணை சுயம்பரத்தை நடத்துமாறு இமாச்சலத்தை நீ தூண்டுவாயாக. அதில் நான் தம்மை ஏற்றுக்கொள்வேன். அவளிடம் கூறிய பின்னர் தூயவர்களுக்கிடையே வீற்றிருக்கும் தூயவரான மகாதேவ பெருமான் அவள் தான் கூற விரும்பிய இடத்திற்கு சென்றாள். பின்னர் தன் நகரத்திற்குள் திரும்பினாள். தேவியை கண்டதும் மலையரசன் இமவான் மேனையுடன் பெருமகிழ்ச்சி அடைந்தார். அவளை அணைத்து அவள் தலையை முகர்ந்து மகிழ்ந்தார். அவளிடம் விவரங்களை செவிமடுத்தார். அவளும் அனைத்தையும் கூறினாள். தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் கட்டளைப்படியே இமவான் தன் மகனின் சுயம்பரத்தை அறிவித்தார். அனைத்து உலகங்களிலும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதை அவர் அறிவித்தார். அஸ்வினி குமாரர்கள் 2, 12 ஆதித்யர்கள், கந்தர்வர்கள், கருடன், நாகர்கள், யக்ஷர்கள், சித்தர்கள், சாத்தியர்கள், தைத்தியர்கள், கிம்புருஷர்கள், மலைகள், கடல்கள் என பலரும் சொல்ல போனால் 3 உலகங்களிலும் மிகச்சிறந்தவர்கள் அனைவரும் 33,33,330 தேவர்களும் மலைகளின் தலைவனின் மகளின் அந்த சிறந்த சுயம்பரத்திற்கு சென்றனர். அழைக்கப்பட்ட போது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் புன்னகைத்து கொண்டே மேருவிடம் கூறினார், அன்பரே, அவள் நம்முடைய தேவி. கூறுங்கள், நான் அவளை வணங்குவேன். மலைமகளாகிய அந்த தேவி பொன்னால் செய்யப்பட்டு அனைத்து வகை ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான விமானத்தில் ஏறினாள். அது எல்லா பக்கங்களிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டிருந்தது. அவள் அனைத்து ஆபரணங்களையும் அணிந்திருந்தாள். நடனமாடும் தேவ மங்கையர், பல்வேறு கந்தர்வ குழுக்கள், அற்புதமான கிண்ணறர்கள் மற்றும் வாணர்கள் அவரை புகழ்ந்து பாடினர். அவள் வீர காம்சியம், வீரருக்கான வெண்கல பாத்திரம் ஏந்தியவளாக அங்கே நின்றாள். மாலை நேரத்தில் முழு நிலவை ஒத்த முகத்தை கொண்ட அன்னை பார்வதி தேவியின் தோழி உடுத்தி சாலினி ரத்தினங்கள் பதிக்கப்பட்டு ஒளிவை வெண்கொற்ற குடையை ஏந்தி இருந்தாள். கரங்களில் சாமரங்களை ஏந்திய தேவ மங்கையர் அவளை சூழ்ந்திருந்தனர். அவள் கரத்தினில் தேவலோக மரத்தின் மலர்களால் ஆன மாலை ஒன்று இருந்தது. அவள் அவ்வாறு நின்று கொண்டிருந்த போது 3 உலகத்தாரும் அங்கே கூடியிருந்த வேளையில் ரிஷபக்குடியை கொண்ட மகாதேவன் விளையாட்டாக ஒரு சிறு குழந்தையாக மாறினார். அப்போது ஐயன் என்றும் ஒருவரின் மடியில் பகவான் பவன்
சிவபெருமான் தாங்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டார். அந்த ஐயனை பொறுத்தவரை அவரே உண்மையான பொருளை உணர்த்தும் இறைவனாக திகழ்ந்தார். தங்கள் மடியில் இருந்த அந்த குழந்தையை கண்ட தேவர்கள் இவன் யார் என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டனர். மிகுந்த கோபத்துடன் உரக்க கூச்சலிட்டனர். விருத்ராசுரனை கொன்றவனான தேவேந்திரன் அந்த குழந்தையை தாக்குவதற்காக தன் கரத்தை உயர்த்தி வஜ்ராயுதத்தை ஏந்தினான். ஆனால் உயர்த்தப்பட்ட அந்த கை அப்படியே அசைவற்று நின்றுவிட்டது. குழந்தையாக உருவெடுத்திருந்த தேவாதி தேவனான சிவபெருமான் லீலையாக அவனது கரத்தை செயலிழக்கச் செய்தார். அவனால் வஜ்ராயுதத்தை வீசவோ அல்லது தன் கரத்தை அசைக்கவோ இயலவில்லை. அக்னி தேவனான பக்னி அந்த குழந்தையின் மீது தன் சக்தி ஆயுதத்தை வீச எழுந்த போதிலும் அவனால் அதை செய்ய முடியவில்லை. யமனால் தன் தண்டாயுதத்தை ஏவ முடியவில்லை. நிருத்தியால் வாளை அந்த குழந்தையின் மீது செலுத்த முடியவில்லை. வருணனால் தன் பாச கயிற்றை வீச முடியவில்லை. வாயு தேவனாலும் சமீரணன் தன் கொடி கம்பத்தை வீச இயலவில்லை. சோமனாலும் குடா யானைக்கான கவசம் ஆயுதத்தை ஏவ முடியவில்லை. குபேரனாலும் தனேசன் தனது வலிமை மிக்க இரும்பு கதாயுதத்தை வீச முடியவில்லை. ஆதித்யர்களால் பல்வேறு ஆயுதங்களை வீச முடியவில்லை. வசுக்களாலும் உலக்கையை முசலம் ஏவ முடியவில்லை. தாரகன் உள்ளிட்ட தானவர்களாலும் தங்கள் பயங்கரமான ஆயுதங்களை ஏவ முடியவில்லை. இவர்களும் மற்ற உலகத்தவர்களும் தேவாதி தேவனால் அசைவற்றவர்களாக செய்யப்பட்டனர். பூஷன் தன் பற்களை கடித்தான். மயக்க நிலையில் அந்த குழந்தையை கண்டான். சம்புவின் சிவபெருமானின் பார்வை அவன் மீது பட்டவுடனேயே அவனது பற்கள் உதிர்ந்து விழுந்தன. பகன் தன் விழிகளை விகாரிப்படுத்தி கொண்டான். அதாவது சிதைந்த பார்வையுடன் நோக்கினான். அவனது விழிகள் பிளந்து போயின. இறைவன் அனைவரின் வலிமை, தேஜஸ், ஒளி மற்றும் யோக சக்தியை பறித்து கொண்டார். தேவர்கள் மிகுந்த கோபத்துடன் இவ்வாறு நின்று கொண்டிருக்கையில் பிரம்மதேவர் அதை தியானித்து ஹரனாரின் சிவபெருமானின் செயலை புரிந்து கொண்டார். எனவே விதி பிரம்மதேவர் மகாதேவரை அணுகி மிகுந்த தூய மனதுடன் அவரை துதித்தார். புராணங்கள், சாமகானங்கள் மற்றும் வேதங்களில் உள்ள இரகசிய பெயர்களை கொண்டு பிரம்மதேவர் துதித்தார். மகாதேவா தமக்கு நமஸ்காரம். அந்த மகாதேவிக்கும் நமஸ்காரம். உமது அருளாலேயே புத்தி முதலானவையும் அந்த முழு பிரபஞ்சமும் இயங்குகின்றன. தேவர்கள் அனைவரும் மந்த புத்தி கொண்டவர்கள். இங்கு எழுந்தருளி உள்ளவரும் அனைத்து தேவர்களாலும் வணங்கப்படுபவருமான சங்கரன் எனும் அந்த பெருமானை நீங்கள் அறியவில்லை. தேவர்களை நீங்கள் உயிர் வாழ விரும்பினால் உடனே அவரிடம் சரணடையுங்கள். பின்னர் மிகுந்த பரபரப்புடன் இருந்த தேவர்கள் அப்பெருமானை வணங்கி துதித்தனர். நமஸ்காரம், நமஸ்காரம் இறைவா, அகிலத்தின் தலைவனை எங்களை காப்பாற்றுங்கள். தீய நடத்தை உடையவர்களாகவும் எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொள்பவர்களாகவும் இருந்த போதிலும் எங்களை காப்பாற்றுங்கள். ஐயகோ, எங்கள் அறியாமையை காணுங்கள். மகாதேவியான உமாதேவி உமக்கு மனைவியாக அமைவாள் என்பதை அறிந்திருந்தும் நாங்கள் இங்கு வந்து கூடிவிட்டோம். எங்கள் புத்தி இவ்வாறு தவறி போனதால் அசுரர்கள் எங்கள் ராஜ்யத்தை கைப்பற்றினால் அது நியாயமே. என்ன காரியம் செய்து விட்டோம்? அல்லது நாங்கள் பசுக்கள், அறிவற்ற உயிரினங்கள் அல்லது ஜீவாத்மாக்கள் என்பதால் இது எங்கள் குற்றமும் அல்ல. இறைவா, பதியான தலைவனான உங்களால் தூண்டப்பட்டே நாங்கள் அனைத்தையும் செய்கிறோம். நீங்களே ஈஸ்வரன், அனைத்து உயிரினங்களுக்கும் தலைவன், பரம்பொருள். ஒரு இயந்திரத்தின் மீது வைக்கப்பட்டதைப் போல இந்த முழு பிரபஞ்சத்தையும் தாம் சுழற்றுகிறீர். தமது மாயையால் அதை சுழற்றுகிறீர். அதனால் மயக்கமுற்ற நாங்கள் இந்த சுயம்பரத்திற்கு வந்துவிட்டோம். பசுக்களின் உயிரினங்களின் தலைவனான தமக்கு நமஸ்காரம், தமக்கு நமஸ்காரம். எங்கள் மீது திருவுள்ளம் கொள்க. உடனே முக்கண்ணனான தேவாதி தேவனான சிவபெருமான் அவர்கள் மீது மகிழ்வுற்றார். பிரம்மதேவரால் துதிக்கப்பட்டதும் அப்பெருமான் அவர்கள் அனைவரையும் முன்பிருந்த நிலைக்கு மாற்றினார். அவர்களின் முடக்குவாத நிலையை நீக்குவதன் மூலம். அதன் பின்னர் தாரகன் என்ற தலைவன் உட்பட தைத்தியர்கள் கடும் கோபமடைந்து இவ்வாறு கூறினர்: இந்த மகாதேவன் யார்? நாங்கள் அவரை வணங்குவதோ மதிப்பதோ இல்லை. அதன் பின் அந்த சிறுவன் புன்னகைத்து விளையாட்டுத்தனமாக ஒரு ஹூங்காரத்தை, அதாவது உரத்த ரீங்கார ஒளியை எழுப்பினான். அந்த ஹூங்காரத்தின் காரணமாகவே அந்த தைத்தியர்கள் தங்கள் சொந்த நகரத்திற்கு திரும்பி சென்றனர், அதாவது பின்னுக்கு தள்ளப்பட்டனர். அந்த சுயம்பர கொண்டாட்டம் தொடர்பான அனைத்து அவர்களால் மறக்கப்பட்டன. மகாதேவனின் சக்தியால் தான் கொடிய செயல்களை செய்யும் தைத்தியர்கள் அவ்வாறு ஆனார்கள். பால்குணா, அர்ஜுனா, தேவர்கள் மற்றும் தைத்தியர்கள் மீது சிவனின் சக்தி அத்தகையது. அப்படியென்று
என்றால் ஈஸ்வரன் என்ற சொல்லின் பொருளை அவரை சிவனை தவிர வேறு யாருக்கும் எப்படி பயன்படுத்த முடியும்? சந்தேகமின்றி இந்த பிரபஞ்சத்தின் மூவிழி கடவுளை வழிபடாதவர்கள் மாயையில் மூழ்கியவர்களும் அறிவற்றவர்களும் ஆவர். பிற்காலத்தில் அவர்களின் வருத்தம் பெரிதாக இருக்கும். அதன் பின்னர் தாமரை மலரில் பிறந்த கடவுளிலிருந்து தொடங்கும் சூரர்களால் புகழப்பட்ட தேவர்களின் மூவிழி கடவுள் மிகவும் அற்புதமான ஒரு உடலை பெற்றார். அனைத்து தேவர்களும் அவரது பேரொளியால் பிரமித்து போனார்கள். எனவே தேவேந்திரன், சந்திரன் மற்றும் சூரியன், பிரம்மதேவர், சாத்தியர்கள், பசுக்கள், விஸ்வே தேவர்கள், யமன் மற்றும் ருத்ரன் உள்பட அனைத்து தேவர்களும் கடவுளிடம் தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு தரிசனத்தை கோரினர். அம்பாளின் கணவரான ஸ்ரவன் தனது சொந்த சிறந்த பௌதிக உடலை காண்பதற்காக அவர்களுக்கும் அன்னை பவானி தேவிக்கும் மலைக்கும் மிக சிறந்த தரிசனத்தை வழங்கினார். ருத்ரனின் அருளால் தெய்வீகமானதும் மிகச் சிறந்ததுமான தரிசனத்தை பெற்ற பின்னர் பிரம்மதேவர் உள்பட தேவர்கள் மகேஸ்வரனாரை கண்டனர். அதன் பின்னர் முனிவர்கள் பாடினர், தேவலோகவாசிகள் மலர்களை பொழிந்தனர். மேலும் தெய்வீக துந்துபி முரசுகள் உரக்க முழங்கின. கந்தர்வ குல தலைவர்கள் பாடினர். தேவகன்னிமார்கள் நடனமாடினர். கணங்களின் அதிபதிகள் அனைவரும் மகிழ்ந்தனர். அன்னை பார்வதி தேவியும் அம்பாவும் கூட மகிழ்ந்தனர். பவானி தேவியும் ஈஸ்வரனாரும் அவர்கள் இணைந்ததால் முழுமையடைந்ததாக பிரம்மதேவரும் மற்றவர்களும் கருதினர். தேவலோகவாசிகள் முன்னிலையில் மகிழ்ந்த தேவி தெய்வீக நறுமண மாலையை அவரது பாதங்களில் சுற்றினாள். அவர்கள் நன்றாக செய்தாய், நன்றாக செய்தாய் என்றனர். அவர்கள் தங்கள் தலைகளை தரையில் பதித்தபடி தேவியின் துணையுடன் அவரை வணங்கினர். பிரம்மதேவர் உள்பட அனைத்து தேவர்களும் வெற்றி பெறுவாயாக என்று ஆனந்தமாக பாடினர். 24ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.